வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதியம் சூடான சாதத்தோட பரிமாறக்கூடிய ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்போட பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக ஒரு 2 அப்பளம் இருந்தால் போதுங்க, ரொம்ப திருப்தியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சம் போல் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சம் கடுகு, அதோட உளுந்தம் பருப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வெடித்து வந்துடணும். அதோட ஒரு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். இதோட ஒரு 4 பல் போல் பூண்டு நல்ல தோலோடு இடித்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இதோட ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருந்தேன். அந்த தோல் உரித்த வெங்காயத்தையும் லைட்டாக சேர்த்துட்டு கொஞ்சம் போல் அதை வதக்கி விட்டுடலாம். இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும், ஏன்னா இதில் நம்ம புளி வேறு சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளியை சேர்த்துட்டு இதோட நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது குழம்பு மிளகாத்தூள்னால் இதில் மிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்ச அந்த தூள். இப்போ இந்த மிளகாத்தூளில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னோடது, அதனால் நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் உங்களோட காரம் போதும் அப்படின்னாக்கா அதோடு மட்டும் விட்டுடலாம். இப்போ இதன் கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்றேன். இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் 5 குழம்பு வகை அந்த மாதிரி குழம்பு ரெசிபி நிறையா போட்டிருக்கோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துங்க. இதோட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னால் அதோட நீங்கள் விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு சேர்த்து சாப்பிடும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நெய் விட்டு கூட கொடுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.